ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி போகுது? நல்லா போகும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் எல்லாரும் யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நிறைய மெசேஜ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாத்துக்கும் நான் மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணியிருந்தேன். பண்ணாக்கு மன்னிச்சுக்கோங்க. நிறைய பேர்ட்ட நான் வீடியோவில் அவங்களுடைய டவுட்டுக்கு ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? எல்லாத்தையும் படித்து பார்த்தாலும் எல்லோரும் நிறைய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு தெரியுது. என்னென்ன ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது. இதில் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் ரியலி நம்ம ரொம்ப பாராட்டணும். ஒரு திருக்குறள் உண்டு, தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வர்த்த கூலி தரும். ஓகேங்களா? அந்த திருக்குறள் தான் நமக்கு ஒரு என்ன சொல்ல மோட்டிவேட்டிங் மாதிரிக்கல. நம்ம எப்போலாம் துவண்டு போகிறோமோ அப்போது அந்த திருக்குறளை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஓகேங்களா? எனக்கு உண்மைக்குமே அந்த திருக்குறள் தான் பெரிய பெரிய இன்ஸ்பிரேஷன். ஓகே, நம்ம இப்போ டாபிக் வருவோம். நிறைய கமெண்ட்ஸ் அண்டு மெசேஜை வாசித்து பார்த்ததுல இப்போது காம்படிட்டிவ் ஆஸ்பிரன்ஸே 2 டைப்பாக இருக்கிறீங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க 2026. ஆனால் இந்த இது நான் சும்மா அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க ஆல்ரெடி 1 இயர் 2 இயர்ஸ் வைஸாக படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ 2 கேட்டகரியாக நம்ம பிரிக்கல. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு குரூப் 2க்கு அல்ல நெக்ஸ்ட் குரூப் எக்ஸாமுக்கு படிக்க வேண்டியவங்களுக்கு என்ன செய்யணும், இப்போ குரூப் எக்ஸாமுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த செப்டம்பர் மந்த்து 28 வர குரூப் 2 எக்ஸாம் எழுத போகிறவங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்லலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்போ நல்லா பாருங்கள், ரிவைஸ் நல்லா பண்ணுங்கள். இன்னுமே நம்ம புதுசாக படிக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா புதுசாக படிக்கிறது நமக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. ஆனால் ஆல்ரெடி படித்ததை ரிவைஸ் பண்ணலன்னா தப்பாக போயிடும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி படித்தது நல்லா டைம் போட்டு எஃபோர்ட் போட்டு படிச்சிருப்போம். இப்போ அந்த இதை நீங்கள் ரிவைஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆல்ரெடி ஓட்டப்பானை ஒழுகிட்டே போன மாதிரில போயிடும். நம்ம ஆல்ரெடி நம்ம வச்சிருக்க தண்ணியாவது சேர்த்து வைக்க தான் நம்ம பார்க்கணும். புதுசாக நம்ம தண்ணி எடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. சிம்பிளாக சொல்லலாம், இப்போ ஒரு குடம் முழுக்க தண்ணி இருக்குது, ஆல்ரெடி பானை வேற ஒழுகிட்டு போகுது. அந்த ஓட்டை அடைச்சோம்னா நம்ம அந்த தண்ணியாவது நமக்கு தேங்கும். நம்ம அதை விட்டுட்டு புதுசாக நம்ம தண்ணி இது பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த தண்ணி ஒழுகிட்டு தான் போகும். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த ஓட்டையை அடைக்கிற மீன்ஸ் ரிவைஸ் பண்ணுறது தான். ஓகேங்களா? ஆனால் முடிஞ்ச அளவு ரிவைஸ் பண்ணுங்க. எந்த அளவுக்கு ரிவைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரிவைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதிகம் பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டாபிக் வைஸ் போடுறாங்க, அவ்வளோ அழகா எல்லாத்துக்குமே போடுறாங்க. அதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. அதை அடிக்கடி ரிவைஸ் பண்ணுங்க. இந்த 2 வேலை தான் நம்ம இப்போ அடிக்கடி பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட் 3வது ஒரு வேலை என்ன, ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் எனக்கு கிடையாது. நான் ஒரு குரூப் 4ல போனது காரணம் குரூப் 1 எனக்கு 2024 குரூப் 1 ஜூலை 13 நடந்துச்சு. நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. 145 கொஸ்டின் போட்டிருந்தேன். ஆனால் என்னுடைய ஓஎம்ஆர் மிஸ்டேக்னால எனக்கு குரூப் 1 ப்ரிலிம்ஸே கிளியர் ஆகாமல் போயிடுச்சு. ஓகேங்களா? அதனால டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஒரு எக்ஸாம் கிட்ட வரையெல்லாம் ஒரு 1 வீக் கண்டினியூஸாக டெஸ்ட் போட்டுருங்க. ஓகேங்களா? டெய்லி நைட்டு ஒரு டெஸ்ட் போடுங்க. நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டை பிடிஎஃபாகவே அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல, ஒரு பிரிண்ட் மட்டும் எடுத்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக போட்டு பாருங்க. டைம் மேனேஜ்மெண்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஓகேங்களா? டைம் மேனேஜ்மெண்ட்டு கண்டிப்பாக தேவைப்படும். அப்படிங்கல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெஸ்ட் ப்ராக்டிஸ். ஒன்று என்ன பண்ணும், டாபிக் வைஸ் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா அதோடைய இது எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும். அதனால நான் சொல்கிறேன், டெஸ்ட் போட்டு பாருங்க. டாபிக் வைஸ் என்னது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும், நல்ல ரிவைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த டூ யூ நோ பாக்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா பாருங்கள், டெஸ்ட் போட்டு பாருங்கள். இதுதான் உங்களுடைய அந்த 30 டேஸ்மே ஒர்க்காக உங்களுக்கு இதாக இருக்கணும். நியூவாக படிக்கிறேன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்ல, புதுசாக இது பண்ணுறது நமக்கு அந்த அளவுக்கு நிற்குமான்னு தெரியாது. இது மேலே பழசு வர நமக்கு ஞாபகம் இல்லைன்னு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கிறது நமக்கு ரிவைஸ் பண்ணுறது பெட்டர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் தமிழில் டாபிக் வைஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது, அது நிறைய பாருங்கள். அவுட் சோர்சஸ்லாம் நம்ம என்ன அந்த டைம் சொல்லனா, ஒரு சிங்கிள் பேஜில் பழமொழி 400 அந்த இதெல்லாம் நான் டெலகிராமில் எனக்கு தெரிஞ்ச அவுட் சோர்சஸ்லாம் நான் போட்டுட்டு தான் இருக்கேன். அந்த பழமொழிலாம் நீங்கள் அதை ஒரு ஜஸ்ட் ரீட் மாதிரிகளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ புதுசாக படிக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸு. இப்போ நான் 2026 தான் அடுத்து டிஎன்பிசி குரூப் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, இதே தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஸ்டார்டிங்கில் என்னது சிலபஸை பார்க்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு முன்ன வருஷம் நடந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஒரு சும்மா நமக்கு ஆன்சர் தெரியுதோ இல்லையோ அந்த மாடலை அப்படியே பார்க்குறீங்க. நம்ம அதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. பிகாஸ் நம்ம இன்னும் அதுக்கு படிக்கவே இல்லை, நம்ம தான் அதுக்குள்ளே போகிறோம். ஓகேங்களா? அப்படிங்கிற சும்மா கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு ஆன்சர் தெரியணும்னு அவசியம் இல்லை. இப்போ எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நம்ம இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம படிக்கணும் அப்படின்ட்டுன்னு. நெக்ஸ்ட்டு எல்லா யூடியூப் சேனல், நிறைய டெலகிராம் சேனலில் வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நானும்
வேர் டு ஸ்டடி நம்ம டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா, வீடியோவும் போட்டிருக்கேன். இப்போ அந்த வேர் டு ஸ்டடி உங்கள் கையில் இருக்குது. ஆல்ரெடி சிலபஸ் பார்த்துட்டீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 2 செட்டு 3 செட்டு பார்க்குறீங்க, எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு தெரியுது. ஓகே, இப்போ நீங்கள் வேர் டு ஸ்டடி உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் பாட்டில் உட்காந்து படிக்க போகிறீங்க. ஓகேங்களா, ஸ்கூல் புக்ஸை கலெக்ட் பண்ணிட்டு ஸ்கூல் புக்ஸ் இருக்கவங்க அதை பார்த்து படிச்சுக்கலாம். இல்லாதவங்க வருத்தப்படாதீங்க, டைம் வேஸ்ட்டும் பண்ணாங்க. அழகா புக்கில் பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, நெட்டில் வந்து பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்குது. தமிழ்நாடு வெப்சைட் அந்த இதுலேயே பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. அந்த இதுக்குள்ளே போய் நீங்கள் அப்படியே அப்போ 6th 9th சோசியல் சயின்ஸ் புக்குன்னு போட்டிங்க, இல்லை 10th சோசியல் சயின்ஸ் புக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் போட்டிங்கன்னா அழகாக டவுன்லோட் ஆயிடும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி லேப்டாப்பில் ஏற்றி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, நான்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படி தான் பண்ணேன். புக் இருக்கிறதுக்கு புக்கில் வச்சு படிச்சுக்கிட்டேன், புக்கு இல்லாததுக்கு அப்படியே டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கிட்டேன். ஓகேங்களா, அதனால் அப்படியே டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு ஃபஸ்ட்டே நீங்கள் இப்போ பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு எது முக்கியம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருக்கீங்க, இப்படி தான் கொஸ்டின் பேட்டர்ன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, நீங்களே அந்த இதை படிக்கும்போது இப்படிலாம் கொஸ்டின் கேட்கலான்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற ஸ்டேஜில் இருந்து எப்படிலாம் கொஸ்டின் எடுக்கலாம் அப்படிங்கிற ஸ்டேஜில் யோசிச்சு பாருங்க. அப்படிங்கிற கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் எப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு என்ன சொல்ல ஒரு சின்ன கிளாரிட்டி தான் இருக்கும். திருப்பி அதே படத்தை நீங்கள் திருப்பி படிக்கும்போது ஒரு 2 times 3 times படிக்கும்போது உங்களுக்கு முக்கியமான நோட்ஸாக தெரியும். ஓகேங்களா, எது எது முக்கியம்னு உங்களுக்கே ஒரு கிளியர் கட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த இது தெரியும் போது நீங்கள் அழகாக நோட்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ எக்ஸாமுக்கு 3 months 2 months தான் இருக்குது அப்படிங்கிற நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு சுத்தமாக டைம் இருக்காது இன்னும். ஆனால் 1 year 2026 நீங்கள் எழுத போறீங்கன்னா அழகாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கலாம். நோட்ஸ் எடுத்து படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் நோட்ஸ் எடுத்தும் படிச்சிருக்கேன், நோட்ஸ் இல்லாமலும் படிச்சிருக்கேன், ரெண்டுத்துமே நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ நோட்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ரிவிஷன் பர்பஸில் இப்போ நான் ஹிஸ்ட்ரிலாம் மொத்தமாக நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அது நான் எனக்கு என்ன சொல்ல டக்குன்னு ரிவைஸ் பண்ணி முடிச்சிடலாம், எது முக்கியமான பாயிண்ட்ஸ் எது அப்படின்ட்டுன்னு. ஓகேங்களா, இப்போ பாலிட்டுமே அப்படிதான். அப்படிங்கிற நமக்கு எது முக்கியம்னு தெரிஞ்சது நம்ம அழகா டக்குன்னு ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நமக்கு ரிவைஸ் பண்ணதுக்கு 3 days தேவைப்படுதுன்னா நம்ம 1 dayல ரிவைஸ் பண்ணி முடிச்சிடலாம். அதாவது ஒரு ஹிஸ்ட்ரி தான் நமக்கு ரிவைஸ் பண்ண தேவைப்படுதுன்னா 3 days தேவைப்படுதுன்னா நம்ம 1 dayல பண்ணி முடிச்சிடலாம் நோட்ஸ் எடுத்திருந்தா. இப்போ நோட்ஸ் எடுக்கலன்னு வச்சுக்கோங்க, திருப்பி நீங்க அதே புக்கை போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிற நமக்கு என்ன சொல்ல டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஐயோ நமக்கு முடிக்க முடியலையே அப்படின்ட்டு. அதனால நீங்க நெக்ஸ்ட் இயர் தான் எக்ஸாம் எழுத போறீங்கன்னா கண்டிப்பா நோட்ஸ் எடுத்து படிங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி வந்து டாபிக் வைஸ் படுங்க. அதாவது மீடிவல் ஹிஸ்டரின்னு சொல்லுவாங்க, இடைக்கால இந்தியா. அதாவது நம்ம குப்தர்கள்ல ஸ்டார்ட் ஆகி சோழர்கள், பிற்கால தென்னிந்திய அரசுகள் வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்னா டாபிக் வைஸ் படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க புக் வைஸ் படிச்சீங்கன்னா அதுக்குள்ளேயும் நிறைய கச்சன்ட்டுன்னு வர மாதிரிகள் இருக்கும், படிச்சது மறக்கிற மாதிரிகள் இருக்கும். இதுவே நீங்க டாபிக் வைஸ் படிச்சீங்கன்னா அப்படியே ரிவைஸ் பண்ற மாதிரிகள் இருக்கும். உங்களுக்கு படிச்சது அவ்வளவு சீக்கிரத்துல மறக்காது ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் 12th ஹிஸ்டரி, 10th சோசியல் சயின்ஸ், 12th ஹிஸ்டரி, இது ரெண்டுமே கம்ப்ளீட்டா நமக்கு என்ன இருக்கும்னா இந்திய தேசிய இயக்கம், நம்ம எப்படி சுதந்திரம் வாங்கணும் அது ஃபுல்லா இருக்கும். அது எல்லாமே நீங்க புக் வைஸ் அழகா படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 10th 19ஆம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள்ல ஸ்டார்ட் ஆகி 12th ஹிஸ்டரியில இந்திய தேசியம்னு இருக்கும். ஓகேங்களா, தீவிர தேசியவாதிகள் 2வது பாடம் இருக்கும். அதுல ஒரு 5 பாடம் வரைக்கும் நீங்க அப்படியே புக் வைஸ் படிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த இது மட்டும் 10th சோசியல் சயின்ஸும் 12th ஹிஸ்டரியும் அப்படியே புக்ல ஒவ்வொரு சாப்டர் வைஸா படிங்க. ஆனா 11th ஹிஸ்டரியும் சின்ன ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் புக்கு அது எல்லாம் நீங்க டாபிக் வைஸ் படிக்கிறது நல்லது. இப்போ குப்தர்கள் இருக்குன்னா 6th புக்ல குப்தர்கள் லெசன் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க 7th 8th போகாம அந்த 6th புக்கு அந்த குப்தர்கள் லெசன் படிச்சு முடிச்சுட்டு 11th ஹிஸ்டரிக்கு போகணும். குப்தர்கள் அப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா இதுவும் மறக்காது, அதுல எக்ஸ்ட்ரா பாயிண்ட் உங்களுக்கு ஆட் ஆயிடும். அதுக்கப்புறம் திருப்பி நீங்க டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாக்குறீங்க அப்படிங்கிற குப்தர்கள் பத்தின கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு செட்டா உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிற உங்களுக்கு இதுதான் குப்தர்கள் இருந்து இப்படிதான் கேட்பான், எல்லாமே அக்கு வேற ஆயிரும். இதுக்கு மேல அது மறக்கவே செய்யாது, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா, இது வந்து இப்படி ஃபாலோ பண்ணா அவ்வளவு சீக்கிரத்துல மறக்காது, ரிவைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இதை வந்து பிகினர்ஸும் சரி ஹவுஸ் ஒய்ஃபும் சரி, உண்மைக்குமே ஹவுஸ் ஒய்ஃப்லாம் ரொம்ப ரொம்ப பாராட்டணும். ஓகேங்களா, ஏன்னா சில பேர்த்துக்கு என்னன்னா வீட்டுல எந்த வேலையுமே கொடுக்க மாட்டாங்க, நீங்க படிச்சா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரிகள் தான் இருக்கும். அவங்களும் படிப்பாங்க, ஹவுஸ் ஒய்ஃபும் படிப்பாங்க. அவங்க எல்லா ஒர்க்கையும் பார்த்துட்டு பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு எல்லாமே பண்ணிட்டு வீட்டுல இருக்கவங்கள கவனிச்சுட்டு நீங்க படிக்கிறது உண்மைக்குமே பெரிய விஷயம். அப்படிங்கிற நீங்க டைமை நல்லா கரெக்டா மேனேஜ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அந்த டைமை மேனேஜ் பண்ணி நீங்க
கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டனாலே போதும். ஒரு நாளைக்கு 4 hours படித்தா கூட போதும். ஏன்னா 2026 டைம் நமக்கு நிறையவே இருக்குது. ஒரு நாளைக்கு 4 hours கன்சிஸ்டன்சி தான் நம்மள ஒரு நல்ல பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஹவுஸ் ஒய்ஃபு இதை ஃபாலோ பண்ணுங்க. இதை அப்படியே பக்காவாக ஃபாலோ பண்ணிட்டாலே போதும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரில் நம்ம எக்ஸாம் வந்து கிராக் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம எல்லாமே ப்ராப்பராக பண்ணுறோம். சிலபஸை பார்க்குறோம், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாடல் பார்க்குறோம், எப்படி கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வேர் டு ஸ்டடி நம்ம கையில் இருக்குது. புக் வைஸாக நான் எதை டாபிக் வைஸ் படிக்கணும், எதை புக் வைஸ் படிக்கணும்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம். எல்லாமே நமக்கு தெரிஞ்சுட்டு எக்ஸ்ட்ரா சோர்ஸை நோட் பண்ணி வச்சுக்கிறோம் அந்த நோட்ஸ்லேயே. இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? அப்படியே கம்ப்ளீட்டாக அவங்க கேட்குற நம்ம அந்த டைமில் உள்ள இதை ஃபேஸ் பண்ணி தான் நம்மளால எழுத முடியும். ஓகேங்களா? அந்த டைமில் உள்ளதை ஃபேஸ் பண்ணி சைக்காலஜிக்கலாக நான் ஆல்ரெடி இந்த சாரல் டாக்ஸ் அப்படிங்கிற சேனல்லே சொல்லியிருப்பேன். சில இது நமக்கு இத்தனை பர்சன்டேஜ் தான் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கேட்பாங்க. ஒரு 40% 50% தான் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கேட்பாங்க. நான் இதுக்கு முன்னாடி உள்ள செட்டை சொல்கிறேன், இந்த குரூப் 4 சொல்லலை. ஓகேங்களா? இத்தனை % ஸ்கூல் புக்லேருந்து கேட்பாங்க. கேட்டதுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைம் நம்ம அதை வச்சு நம்ம ஆல்ரெடி ஸ்கூல் புக்ஸ் படிச்சது எல்லாத்தையும் வச்சு நம்ம அந்த நாலேஜ் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி. நெக்ஸ்ட் எல்லாரும் என்கிட்ட நிறைய கொஸ்டின் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, எவ்வளவு வருஷம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எவ்வளவு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணீங்க, எந்த வருஷத்துல ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் எவ்வளவு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்லணும்னா 3 இயர்ஸ்ன்னு சொல்லலாம். 3 இயர்ஸ் இல்லை 2.5 years. எப்படின்னா 2022ல யூஜி டிகிரி முடிச்சேன், பிஎஸ்சி மேக்ஸ். அதுக்கப்புறம் பிஜி வந்து எம்ஏ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டடீஸ்னு மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில போட்டிருந்தேன். அது வந்து எப்படின்னா ஒரு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லான கோர்ஸ். ஓகேங்களா? அதோட சிலபஸ் எப்படி இருக்குன்னா யூபிஎஸ்சி சிலபஸ் தான் இருக்கும். அந்த கோர்ஸ்ல நம்ம படிக்கிறது அப்படியே யூபிஎஸ்சி சிலபஸ் தான் இருக்கும். நம்ம செமஸ்டர் எக்ஸாமும் அப்படி எழுதுற மாதிரிகள் தான் இருக்கும். அப்போது நாங்கள் யூபிஎஸ்சிக்குனே சில ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்கும், அதை ரெஃபர் பண்ணுவோம். ப்ளஸ் வெப்சைட்ல நிறைய நோட்ஸ் பார்த்து வச்சிருப்போம், அதை தான் படிக்கிற மாதிரிக்குள்ள இருக்கும். என்னோட எய்ம் என்னன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணணும், ஐஏஎஸ் ஆகணும், அதான் என்னோட எய்மு. அதனால நான் அந்த டிகிரி சூஸ் பண்ணேன். ஓகே, அதுல இருந்து நம்ம படிக்கலாம், பெரிய பெரிய அகாடமிக்கு நம்மளால போய் படிக்க போக முடியாது, ஸோ நம்ம அந்த டிகிரி யூஸ் பண்ணிட்டு படிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். 2022லேருந்து 2023 லாஸ்ட் வரைக்கும் நான் என்ன யூபிஎஸ்சிக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் யூபிஎஸ்சி எக்ஸாம் அட்டெம்ப்ட் கொடுத்ததுல அது வந்து எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, காம்ப்ளிகேட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாக நம்ம இங்கிலீஷ் எல்லாமே காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. எனக்கு ஆன்சர் தெரிஞ்சுமே பண்ண முடியாத மாதிரில இருந்துச்சு. ஏன்னா நமக்கு இங்கிலீஷ்ல உள்ள சென்டென்ஸ் நமக்கு புரிஞ்சாதான் இது பண்ண முடியும். அந்த இங்கிலீஷ் டேம் எல்லாமே காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு, ப்ளஸ் நெகட்டிவ் மார்க்கும் இருந்துச்சு. சரி, நம்ம ஃபினான்ஷியல் கண்டிஷனை வச்சுட்டு நம்ம அட்லீஸ்ட் கண்டிப்பாக ஒரு ஜாபுக்கு போகணும். இப்போ லேடிஸ்னா ரொம்ப காலம் படிக்க வைக்க மாட்டாங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக ஒரு ஜாபுக்கு சீக்கிரத்தில் போகணும் அப்படிங்கிறது தான் நான் டிஎன்பிஎஸ்சி சூஸ் பண்ணேன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு கண்டினியூஸாக படிக்க ஆரம்பித்தேன். அப்போது என்ன குரூப் 1க்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? அதாவது என்னுடைய செகண்ட் இயரில் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க. என்ன சொல்ல, ஆனால் அந்த ஆனுவல் பிளானரை ஃபாலோ பண்ணலை. அதுக்கப்புறம் ஜனவரி மந்த் ஒரு ஆனுவல் பிளானர் விட்டாங்க, அதுதான் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணாங்க. ஜனவரி மந்த்லேருந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஜனவரி மந்த்லேருந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படிங்கல கரெக்டாக எனக்கு மே மாதம் டிகிரி முடியுது. ஜூன் 9 எனக்கு எக்ஸாம். கரெக்டாக குரூப் 4 வந்து ஜூன் 9 நடந்திருக்கும். அந்த டைம் என்னுடைய டிராபேக்ஸ் என்ன இருந்துச்சுன்னா, நான் வந்து குரூப் 4க்கும் சரி குரூப் 1க்கும் சரி நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் போட்டு பார்க்கல. ஓகேங்களா? ஓஎம்ஆர் சீட்டு நான் இது பண்ணதே கிடையாது. இப்போ நான் ஆல்ரெடி டிகிரி படிச்சதில் நமக்கு எல்லாமே செமஸ்டர் எப்படி இருக்கும், ஃபுல்லாக ரிட்டராக எழுதுற மாதிரிகள் தான் இருக்கும். அதனால எனக்கு அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸோட இதே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அந்த குரூப் 4ல அது எனக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப இம்பாக்ட் பண்ணலனாலும் அது ஒரு வித்தியாசமா போயிடுச்சு. அதாவது டைம் மேனேஜ்மெண்ட்டும் எனக்கு இருந்துச்சு. அந்த குரூப் 4ல நான் பண்ண மிஸ்டேக் என்ன, ஒரு ஆர்வ குளாராட்டா டக்குன்னு இப்போ ஒரு இதுல பொருள் தருகன்னு இருக்குன்னா நம்ம எதிர்ச்சொல் கேட்டிருப்பாங்க ஒரு இதுக்கு, நம்ம உடனே என்ன செய்வோம், அதோடைய பொருள் மீனிங் போய் நம்ம டக்குன்னு சொல்லிடுவோம். ஓகேங்களா? அவங்க என்ன கேட்டுப்பாங்க, எதிர்ச்சொல் கேட்டுப்பாங்க. இப்போ கரம்பை அப்படின்னா அதுக்கு எதிர்ச்சொல் கேட்காங்கன்னா நம்ம பொருளை போய் போட்டிருப்போம். அப்படிங்கிற அது அப்படி நான் நிறைய இது அதே மாதிரிக்குள்ள அதே மெத்தட்ல நிறைய தப்பு பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் குரூப் 1ல தான் அதோட இம்பாக்ட் ரொம்ப இருந்துச்சு எனக்கு. அந்த குரூப் 1 தான் டெஸ்ட் ப்ராக்டிஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னு எனக்கு காமிச்சிச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே நான் ரெக்டிஃபை பண்ணிட்டேன். என்னன்னா அந்த குரூப் 2ல அந்த குரூப் 2 தான் எனக்கு கிளிக் ஆச்சுது. நெக்ஸ்ட் என்னன்னா, அந்த குரூப் 2லயே நான் பண்ண ஒரு மேஜர் மிஸ்டேக் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இது என்னன்னா பொது தமிழ் நம்ம நினைச்சிருப்போம். ஏன்னா குரூப் 4ல ஃபர்ஸ்ட் பொது தமிழ் தான் இருக்கும், 2வது தான் பொது அறிவு இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், அந்த குரூப் 2ல ஃபர்ஸ்ட் பொது அறிவு இருந்துச்சு. ஆனா நான் எடுத்தது பொது தமிழ் தான் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போது எடுப்போம். சரி, பொது தமிழை பார்த்துட்டு 101வது பொது தமிழ் இருக்கு. ஆனா 1வது கொஸ்டின்ல போய் அதுக்குள்ள ஆன்சர் பண்ணிட்டேன். ஒரு 2 கொஸ்டின் அப்படி பண்ணிட்டேன். நானே அதுல பாராட்டிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் அதை அப்படியே அதுக்கான ஆன்சர் எதையுமே நான் பார்க்கல. பார்த்தோம்னா நம்ம வெக்ஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம போட்டே கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு 3வது கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கண்டினியூஸா இது பண்ணிட்டேன். அந்த இதை வீட்டுக்கு வந்து அதோடைய ஆன்சரே பார்த்தேன். அதனால அது பெரிய அளவு இம்பாக்ட் பண்ணல, இல்லைன்னா அது அப்படியே ஒரு நெகட்டிவா ஏற்படுத்தி அந்த எக்ஸாமே ஃபால்ட் ஆயிருக்கும். இது ஒண்ணு நான் அந்த குரூப் 2ல பண்ண மிஸ்டேக். அதனால இந்த மிஸ்டேக் நீங்க யாரும் பண்ணிடாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன என்ன சொல்லலாம், நெக்ஸ்ட் குரூப் 2 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, சும்மா இல்லை, ஒரு எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் அந்த டைம் தான் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நான் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த எக்ஸாம் வந்து அக்டோபர் 19ஆம் தேதி வந்துச்சு. அது எப்படின்னு சொன்னா, இந்த குரூப் 4 வந்து நல்லா பண்ணலை அப்படின்பாங்க தெரியுமா. ஏன்னா நீங்க படிச்சது என்னைக்குமே வேஸ்டா போகாது. இப்போ நீங்க படிச்சுட்டே இருக்கீங்கன்னா அது இந்த எக்ஸாம் இல்லை, வேற ஏதாவது எக்ஸாமுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். அப்படிதான் என்ன போது கண்டினியூஸா எக்ஸாம் எழுதிட்டே இருந்தேன். ஒவ்வொரு எக்ஸாம் வந்துச்சு. அப்போதான் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் வந்துச்சு. சரி, நான் போது சிலபஸோ ஒரு வாட்டி பார்த்துட்டு ஓகே இதுதான் ஒரு சின்ன சின்ன அந்த அளவு கூட இருக்காது, நம்ம குரூப் 4 படிச்சதே எனஃப் அப்படிதான் இருக்கும். அதே இது அதே என்ன சொல்ல ஃபார்மோட நான் போய் எழுதினேன் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம். அது மொத்தம் 170 கொஸ்டின். அது அப்படியே குரூப் 4 வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் குரூப் 4 விட கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் பார்த்ததுல மொத்தம் 170 கொஸ்டின் கேட்பாங்க. மொத்தம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க்கு, 170 கொஸ்டின். நெக்ஸ்ட் 170 கொஸ்டின் மீதி 30 மார்க் இருக்குல்ல, அந்த 30 மார்க் என்னன்னா நமக்கு இன்டர்வியூவா இருக்கும். ஓகேங்களா, அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ல ஒவ்வொரு போஸ்ட் இருக்கு. நமக்கு எப்படி விஏஓ ஆஃபீஸ் ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படி இருக்கு. அதே மாதிரிக்குலாம் அங்கே எப்படி இருக்கும்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, ஜூனியர் பெய்லிஃப், சீனியர் பெய்லிஃப், ப்ராசஸ் சர்வரும் ஜூனியர் பெய்லிஃப் ஒன்று தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமினர் ரீடர் அப்படி போஸ்ட் உண்டு. நெக்ஸ்ட் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், நைட் வாட்ச்மேன் அப்படி நிறைய போஸ்ட் உண்டு. ஆனால் நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன் உள்ள ஜாப் எழுதுங்க. அதுதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா அது எல்லாமே கோர்ட் வேலை. 8th குவாலிஃபிகேஷனாக நம்ம ரொம்ப ஒர்க் எப்படின்னா அதை நம்ம வீட்டு வேலையை அப்படியே ஜட்ஜி வீட்டில் போய் பார்க்குற மாதிரிக்குள்ள இருக்கும். அதுதான் சிம்பிளாக சொல்லலாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னா. ஸோ நீங்கள் நல்லா படிச்சுட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலைக்கு அப்ளை பண்ணிடுறீங்க. நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, சீனியர் பெய்லிஃப் அப்ளை பண்ணலாம், எக்ஸாமினர் அப்ளை பண்ணலாம். எக்ஸாமினர் அப்படியே குரூப் 4ஓட ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டர் தான், சேம் தான் எல்லாமே. ஓகேங்களா, அப்படியே குரூப் 4 கேட்டர் தான். நீங்கள் தாராளமாக மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். இந்த குரூப் 4ல மனம் உடைஞ்சு போனவங்க தயவு செஞ்சு மீண்டு வந்து இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாமாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, அப்படிங்கிற காம்படிஷனை பொறுத்து போன டைம் வந்து 2367 கிட்ட வேகன்சி போட்டிருந்தாங்க. அதில் அப்படி ஒவ்வொரு கேட்டகரியாக பிரித்தா ஜூனியர் பெய்லிஃப் ஒரு 250+ இருந்துச்சு, சீனியர் பெய்லிஃப் ஒரு 100 இருந்துச்சு, எக்ஸாமினர் ரீடர் 60. அது மொத்த இதுக்கு. இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் நீங்கள் உங்கள் லோக்கல்லே உங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸாமை இப்போ நீங்கள் லோக்கல்லே உங்களுக்கு உங்கள் லோக்கல்லே கிடைச்சிரும். ஓகேங்களா, ஜாப் வந்து உங்கள் லோக்கல்லே. இப்போ திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் தான் உங்களுக்கு எக்ஸாம் வேணுன்னா நீங்கள் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் தான் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் அங்கே தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு மதுரையில் வேணுன்னா மதுரையில் போய் நீங்கள் திருநெல்வேலியில் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஜாப்பும் திருநெல்வேலியில் தான் போடுவாங்க. இப்போ நீங்கள் மதுரையில் போய் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா மதுரையில் உங்களுக்கு ஜாப் போடுவாங்க. அப்படி நம்ம லோக்கல்லே நமக்கு வேலை கிடைச்சிரும். நீங்கள் அழகாக இந்த எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். 170 இது 30 கொஸ்டின் வந்து இன்டர்வியூ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த கோர்ட்டு அப்போ நீங்கள் என்ன ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அந்த ஜாபுடைய நேச்சரை தான் அங்கே போய் கேட்பாங்க. ஓகேங்களா, நான் வந்து போது ஜூனியர் பெய்லிஃப் பெயர் நல்லா இருக்குன்னு சொல்லி அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த ஜாப் என்னன்னா சம்மன் சர்வ் பண்ணுறது. நம்ம கோர்ட்டில் சம்மன் சர்வ் பண்ணுற மாதிரிக்குள்ள இருக்கும். வாய்தா கட்டலை அப்படி ஒவ்வொரு சம்மன் வந்து சர்வ் பண்ணுறது தான் அதோடைய மேஜர் ஒர்க்காக இருக்கும். மற்ற டைம் சீட் ஒர்க் பார்க்குற மாதிரிக்குள்ள இருக்கும். ஆஃபீஸ் ஒர்க் ஏதாவது கொடுப்பாங்க, அதை நம்ம பார்க்குற மாதிரிக்குள்ள இருக்கும். ஆல்ரெடி குரூப் 2 கேட்டரில் இருப்பாங்களா, குரூப் 2 அந்த அசிஸ்டன்ட் கேட்டரில் உள்ளவங்களுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரிக்குள்ள இருக்கும். இதான் அந்த ஜாபுடைய நேச்சரே. ஓகேங்களா, அதனால இங்கே சீனியர் பெய்லிஃப்னா நமக்கு மேலே அவங்க வந்து என்னன்னா ஜப்தி பண்ணுற ஒர்க்காக இருக்கும். அவங்களை வந்து அமீனான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமினர் ரீடர். எக்ஸாமினர்லாம் அப்படியே ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டர் தான். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். எனக்கு இதுதான் இந்த 2025 எனக்கு 2 கவர்மெண்ட் ஜாப் வந்துருந்துச்சு. ஒன்று என்ன, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் எழுதுறேன் ஜூனியர் பெய்லிஃப். நெக்ஸ்ட்டு குரூப் 2A ரெவன்யூ இன்ஸ்பெக்டர். ஓகேங்களா, ஸோ நீங்கள் நம்ம படித்தது என்றைக்கும் வேஸ்ட்டுன்னு நினைக்காம அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டெப்பை ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணி அப்படியே போகிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு ஃபுல் டைமாக ஒரு 6 மந்த் போதும் இதுக்கு பேசிக்காக முடிக்கிறதுக்கு. 1 இயர் நீங்கள் ஃபுல்லாக அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் செலவழிச்சிட்டிங்கன்னா திருப்பி இதுக்கு ஃபுல் டைம் உட்காந்து படிக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். என்ன பண்ணலாம்னா ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஒர்க் பண்ணிகிட்டே நம்ம படிக்கிறது தான் பெட்டர். ஏன்னா நம்ம என்ன சொல்ல பார்ட் டைமாக படிக்கிறத வச்சுக்கணும், ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுற மாதிரிக்குள்ள இருக்கணும். அதனால தான் நமக்கு என்ன சொல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் ஆட் ஆகும். ஏன்னா எல்லாருமே இது பண்ணுறோம், ஆனால் எல்லாத்துக்குமே ஜாப் கிடைக்கும்னு யாராலையுமே உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஏன்னா
1 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் எழுதுறோம்னா அங்கே வேக்கன்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், எல்லாத்துக்குமே வேலை கொடுக்க முடியாது. ஸோ அந்த டைம் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 1 இயர் படிக்கிறோம்னா மீதி நெக்ஸ்ட் இயரும் அதே படிப்பில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமல் ஏதாவது ஒரு ஜாப் போயிட்டு ஈவினிங் வந்து மார்னிங் 2 hours ஈவினிங் 2 hours படிக்கிற மாதிரிலாம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதுதான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பிகினர்ஸுக்கு இந்த வீடியோ போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேறு ஏதாச்சும் டவுட்டு கமெண்ட்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகேங்களா, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். வீடியோ போடணும்னு நினைக்கிறேன், கிளாஸ் எடுத்து எது முக்கியமான பாயிண்ட்ஸு கண்டிப்பாக எல்லாமே நான் போடுறேன். இப்போதைக்கு போர்டு இல்லை, புக்கில் எழுதி இது பண்ணால் பிடிஎஃபை பார்த்தா மேக்ஸிமம் யாருமே பார்க்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன், தூக்கம் தான் வரும். ஏன்னா கண்டினியூஸாக நம்ம பிடிஎஃபை வச்சு நடத்துகிறோம்னா கண்டிப்பாக டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறேன், நான் ட்ரை பண்ணுறேன். டெஸ்ட் பேட்ச் வந்து இப்போ குரூப் எக்ஸாமுக்கு ஒரு 10 days முன்னாடி யூனிட் வைஸ் உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸில் நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே, ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.